இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உளவாக தாங்கி வருகிற தயவுக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை கொண்டாடுகிறோம். அந்த மகிழ்ச்சியில் அனைவரும் திளைத்திருக்கிறோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருடைய வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்து நன்மையான காரியங்களை தருவாராக. நாம் இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்தபோது காணப்பட்ட காரியங்கள் நமக்கு உணர்த்துபவை என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே காணப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 1:37 இப்படியாக கூறுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் ஒரு வாக்குறுதி. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் அருளி செய்வேன் என்று வாக்கு கிடைக்கிறார். இந்த வசனத்திலே பார்க்கும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவானவர் ஆசீர்வாதங்களை தரும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறோம் என்றால், நாம் புத்தாடைகள் என நம்முடைய வீடை அலங்கரிக்கிறோம், புத்தாடைகள் வாங்குகிறோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற நாட்களாக இந்த நாட்கள் காணப்படும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்து ஆசீர்வதித்தது போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் இயேசு பிறக்கும் போது நடந்தது. என்ன அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது என்றால், ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறாள். ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு கன்னி கர்ப்பவதியாவது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம். மேலும் இன்னொரு அற்புதம் நடந்தது. எலிசபெத்து என்று வயது சென்ற ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறார். இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவரால் பிள்ளை பெற முடியாது. அவருடைய கர்ப்பம் பிள்ளை பெறுவதற்கு ஏற்றதாக இல்லாத போதும், அவள் வயசு சென்றவளான போதும் அற்புதமும் அடையாளங்களையும் அவள் வாழ்விலே நிறைவாய் பெற்றுக் கொண்டார்கள். இதுபோல நம்முடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்விலே நிறைவாய் நமக்கு தந்து மகிழ்ச்சியை வல்லவராய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரும்படி காத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது லூக்கா 1:38 இப்படியாக கூறுகிறது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்திலே நாம் தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் இந்த மரியாள் சொல்கிறார், அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார். ஒரு மனிதரிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதரை நாம் அடிக்கடி சந்திக்கிறவர்களாக காணப்படுவோம். அவர் வீட்டு வாசலிலே நாம் பல மணி நேரம் காத்து கிடப்பவர்களாக காணப்படுவோம். சாப்பிடாமல், தண்ணீர் குடிக்காமல் கூட காத்து கிடப்போம். அவருக்கு முன்பாக நாம் நம்முடைய தாழ்மையை காட்டுகிறவர்களாக, அவர்களை பணிந்து கொள்கிறவர்களாக காணப்படுவோம். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதரை நாம் நாடி தேடும்படியாக இந்த நாட்கள் நமக்கு சொல்லவில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நாடி தேட வேண்டும் என்றும் சொல்லவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது அப்படிப்பட்ட மனிதர்கள் கண்ணிலே நமக்கு தயவு கிடைக்க செய்வார். நாம் அவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளபடி செய்வார். ஆனால் நாம் யாரிடத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாத்திரமே நம்மை தாழ்த்த வேண்டும். அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் காரியங்களை நடப்பிக்கிறோம் என்றால் அந்த காரியங்களை நான் நடப்பிக்கும் முன்பாக அந்த காரியங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே தாழ்த்தி வேண்டி, எனக்கு இது விருப்பமாக இருக்கிறது இயேசுவே, நீர் இதை நிறைவேற்றி தாரும், என்னுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று அவரிடத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய தாழ்த்தி
அவரிடத்திலே நம் காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் போது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வியை அளவில்லாமல் தரும்படியாக நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டதுதான். விசுவாசித்தார்கள். அந்த சூழ்நிலையிலே மரியாளும் எலிசபெத்தும் விசுவாசித்தார்கள். இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று அவிசுவாசத்தோடு காணப்பட்டாலும் அந்த அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தார். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்ததினால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில நடக்குமா என்று சந்தேகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த சந்தேகங்களை, அந்த அவிசுவாசத்தை நீக்கி போட கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். கர்த்தர் அந்த அவிசுவாசத்தை நம்ம வீட்டை நீக்கி போடும்போது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். கர்த்தர் நாம் விசுவாசிப்பதை கண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசித்தவரை பாக்கியவதி என்று சொல்கிறார். யாரையும் அவர் எளிதாக பாக்கியவான் பாக்கியவதி என்று அழைக்க மாட்டார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வேறு யாரையும் நம்பாமல் கர்த்தரை மட்டுமே விசுவாசிக்கும் போது, நம்மை அவரிடத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, எல்லா காரியங்களையும் அவரே முன்னிறுத்தி செய்யும் போது கர்த்தர் நம்மை பாக்கியவான் பாக்கியவதி என்பார். நம்முடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தர் எலிசபெத்தினிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்சி நிற்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் இந்த உலகத்திலே இருக்கிற பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போமானால் அப்படியாக காணப்பட மாட்டோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய வாழ்விலே செய்த அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள் என தடையாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் கர்த்தருடைய இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை நீக்கி போடும்படியாக அவரிடத்தில் கேட்டு அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சும் போது நம்முடைய வாழ்விலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தர வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எப்படியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு பிறக்கும் போது அற்புதங்களையும் அதிசயங்களும் காணப்பட்டதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் தருகிறவராக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வருகிறார். எனவே ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம், அவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம், அவரையே விசுவாசிப்போம், அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக காணப்படும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் மற்றும் இன்னும் வரும் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் நிறைவாய் நம்மை இருந்து ஆசீர்வதிக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை, ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருக்கும் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய பிறப்பின் நாளிலே நீர் ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்பதாக நாங்கள் சிந்தித்தோம். உடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யும். அநேக ஆசீர்வாதங்களை, அநேக எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வேண்டியவைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை